தாவேக்கால நேற்று நடந்த ஒரு ஏன்னா சரி பேசு ஆரம்பிக்கு தம்பி. எனக்கு அதெல்லாம் உடன்பாடில்லை தம்பி. அவங்களாம் டீல் பண்ணுறது நான்லாம் ஒரு ஆளுன்ட்டு நீ கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிற. சரி வேற வழி இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ண்ணே. சொல்லுங்க. தாவேக்கால நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துறாங்க இல்ல? ஆமா, அதை பத்தி பேசணுமே. இல்ல அப்செட் ஆக கூடாது. திரும்பி பேசணும், அதை பத்தி பேசிட்டோமே. பேசி அந்த வீடியோ கூட போகவே இல்லையா? அது சரி வேண்டாம் விடுங்க. அதுல அந்த ப்ரெஸ் மீட்ல ஏன் நடந்தது, அந்த ப்ரெஸ் மீட்டோடைய பின்னணி என்ன, அந்த ப்ரெஸ் மீட் ஏன் அப்படி நடந்தது, ப்ரெஸ் மீட் ஏன் அங்க நடந்தது இப்படிங்கிறதெல்லாம் புலனாய்வு பண்ணி ஒரு பிரபல தனியார் செய்தி ஊடகம் ஒன்று ஒரு ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்படுது. ஆமா, அவங்க அடுத்து வைக்க போற கூட்டணி யாரோட, இதுவரை யார் யாரோடலாம் கூட்டணி பேரங்கள் பேசப்பட்டது, அந்த பேரத்தில் என்னென்னலாம் பேசப்பட்டது, இவங்க வச்ச டிமாண்ட் என்ன, அதுக்கு அவங்க வச்ச பார்கெயின் என்ன, இவ்வளவு வேலை போயிட்டு இருக்குதா? உள்ளுக்குள்ள பல வேலைகள் நடந்திருக்குது. சரி, இதுக்கு ஆள் இல்லையே. இப்போ என்னது பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லையே? அதெல்லாம் அதுக்கு மேலே ஆள் ரெடி பண்றாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லைன்னு போனவா தான் நியூஸ் படிச்சாரு. கேண்டிடேட்டும் பூத் கமிட்டிக்கு மெம்பர் மட்டும்தான் மிஸ்ஸிங், மற்றபடி இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு விஷயங்கள் பின்னால் நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் அந்த ஸ்டோரி எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது. அதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிற தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஓகே. ஒரு இன்ட்ரோ முழுசா சொல்ல விடுறீங்களா? தாவேக்காவை நீங்க சீரியஸாவே ஹேண்டில் பண்ண மாட்டீங்க தம்பி. எனக்கு உண்மையிலே சொல்றேன், சவுக்கு சங்கர் பேசுன காலத்துல சவுக்கு சங்கர் பேசுறது எனக்கு பிடிக்காது. அவனை பேசுறது, அவன் பேசுறது யாரு? ஏன்னா அவன் ஆளே கிடையாது இந்த சமூகத்துல. அவனை வச்சு பேசிட்டு இருக்க. அதே மாதிரி இன்னைக்கு கண்டு காணாம எங்கேயும் சிக்கி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவன். அப்படிலாம் கிடையாது. மாண்புமிகு எதிர்கட்சி ஒன்னா கட்டி நீ என்ன வேணா பேசிட்டு போ. நீ உட்காந்து எப்படி ஃபுட் பிளாக் பண்றியா, பேசுறியா, இந்த மாதிரி பேசு. உன்னை யாருக்கு திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி 1000 வீடியோ போடு, 8 மணி கூட வீடியோ போட்டுக்க. உன்னை யார்கிட்ட கேட்க போறா? அதிக பசி இதெல்லாம் பேசக்கூடாது, அடாவடி தன்மை பேசக்கூடாது. வீடியோவை நாங்க பார்க்கணுமா? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி என்ன வேணா பேசிட்டு போய்க்க. எவ்வளவு சம்பவம் 2 vlog சேனல் கூட வச்சுக்கோ. கிழக்கே போ, வேர்க்கே போ, வடக்கே, அரசியல் மட்டும் பேசாது. சரி, எனக்கு ஒரு டவுட். இப்ப என்ன சொன்னா, அந்த தனியார் தொலைக்காட்சியில ஒரு ஸ்டோரி போட்டுருக்காங்க. அவங்க போட்டாங்கல்ல, அதை பத்தி பேச போறேன். அதை போட்டாங்கல்ல, திரும்ப அதை பத்தி என்ன பேச போறேன்? அதுல மேட்டர் நிறைய இருக்குண்ணே. அதுல நம்மளோட அது குறுக்கு பார்வை பார்க்கணுமா? ஒரு குறுக்கு வெட்டு பார்வை, ஒரு நீள் வெட்டு பார்வை பார்க்கணுமா? ஓகே ஓகே. ஆமா, அந்த ஏபிசிடி ஆல்பபெட் லெட்டர்ல வர ஒரு சேனல் அது. அது கடைசியாக வரக்கூடிய எழுத்து கொண்டு அந்த ஜோசியக்கார மாதிரி பேச அந்த சேனல்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, யாரு கூட அதை கூட யாருமே பார்க்கல. அதானே? அதையும் யாரும் பார்க்கல, இது வீடியோவையும் யாரும் பார்ப்பான்னு தெரியல. சரி, மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம கேட்ட சில கேள்விகளை அவங்க முக்கியமா ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணா, முதல்ல எதுக்கு அந்த ப்ரெஸ் மீட், எதுக்கு அந்த பிரஸ் மீட், இதைத்தான் நம்மளும் கேட்டிருந்தா. என்ன அதான் வக்ஃபு விஷயத்துல திமுக இதுக்கு வழக்கு போட்டுச்சு, திமுக அரசு போடாம தமிழ்நாடு அரசு அதான போடணும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு கேள்வியை மதியம் சாப்பிட்டுட்டு தூங்காம தூங்கிட்டு 3 மணிக்கு மேலே வச்சுட்டு கேட்கறாப்புல. ரொம்ப சிம்பிள், இது சொல்லியாச்சு. சரி ஓகே, தமிழ்நாடு அரசு வழக்கு போடணும்னு கேட்கறாப்புல. சரி, யாரை வச்சு போடணும் அதே அவரே சொல்றாரு. அண்ணன் வில்சன் இருக்காங்க, அண்ணன் இளங்கோவன் இருக்காங்க, அவங்கள வச்சு போடுங்க அப்படின்னு. சரி, திமுக வழக்கு போட்டிருக்கா, அது போட்டிருக்குன்னு அவரே சொல்றாரு. இருங்க, போட்டிருக்குன்னு அவரே சொல்றாரு. சரி ஓகே, தமிழ்நாடு அரசு போட்ட ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருக்கும்ல. நேற்று கேட்ட அதே கேள்விதான். நீ என்ன சொல்ற, திமுக வழக்கு போட்டிருக்கு, ஓகே சூப்பர் வெரி குட். அதே போல தமிழ்நாடு அரசு போடணும், அது வில்சன் அண்ணன் இளங்கோவன் சூப்பரா வாதாடுவாங்க, அவங்க வச்சு போடுங்க அப்படின்னு. திமுகவே ஏற்கனவே வில்சன் சார் வச்சுதான் வழக்கு போட்டிருக்குது. வில்சன் சார் வாதாடினா நல்லா இருக்கும்னா திமுக தான் வில்சன் சார் ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருக்கும். இப்போ திமுக கட்சி பேர் சொன்னா கேட்க மாட்டாங்க. திமுக ஒரு மாதிரியா இருக்கும். தமிழ்நாடு அரசு ஒரு 8 கோடி மக்களின் பிரதிநிதி, அது வேற இல்ல. நேத்தே இவனுக்கு அவ்வளவு தூரம் தேவையில்லைன்ட்டு அதை நான் ஹைலைட் பண்ணல. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஏன் தமிழ்நாடு அரசு போட்டிருக்காது அப்படின்னா, நான் சொல்றேன் அதுக்கு. சொல்லுங்க. ஆட்சிகள் என்ன வேணா மாறலாம், போகலாம். ஆனால் ஒண்ணு இல்ல,
பாம் அசத்துங்க, ஒரு கற்பனை தான், பாம் அசத்துங்க அப்படின்னு 2026ல் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு சிஎம் ஆகிறான்னு வச்சுங்க, கற்பனைக்கு. அல்ல அப்படி இருந்தா அப்படி இருந்தா வந்து அதிமுக என்ன பண்ணணும் நம்ம கடந்த காலத்துல பார்த்துருக்குறோம். 2017 வந்து 18 நீட்டை உள்ள விட்டாங்க, சிஏ உள்ள விட்டாங்க, உதயமின் முன் திட்டத்தை வந்து கையெழுத்து போட்டாங்க. இவ்வளவும் எடப்பாடி வச்சு சாதிச்சுக்கிட்டாங்க. அதனால அடுத்து ஒரு ஆட்சிகள்ல அரசு மாறுனுச்சுன்னா அந்த அரசு வழக்கை தொடருமான்னு நமக்கு தெரியாது. அதனால இது திமுகங்கிற தனி கட்சியா போட்டாதான் எப்ப வேணா டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில போட்டிருக்காங்க. அது ஒரு சேஃப்டி பர்பஸ் தான். இல்ல இப்ப ஆட்சி மாறினா வந்து இல்ல அப்படின்னு இல்ல வழக்க விட்டுருவாங்க. நான் அதை சொல்ல தம்பி, 2026ல திமுக வருதுன்னு வச்சுப்போம், 2026ல வருது. சப்போஸ் 2031ல அதிமுக வந்துச்சுன்னா எப்ப வந்தாலும் நாசப்படுத்தி தான் போவாங்க. இல்லை அதான் சொல்கிறேன் நான். இப்போ ஆட்சி மாறினா வழக்கு அப்படியே போட்டுருவாங்களா? ஏன்னா வெகு மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்கிற ஒரு விஷயமாச்சு அப்படின்னு பேசலாம். ஆனால் ஒருவேளை ஆட்சி மாறுதுங்கிற பட்சத்தில் வழக்கு அவங்க வந்து டிசால்வ்லாம் பண்ண வேண்டாம், ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாமல்லாம் வந்து தவிர்க்கலாம் வேண்டாம். ஆர்கியூமெண்ட்டுக்கு போய் அங்கே அமைதியாக இருந்தாங்கன்னா என்னன்னு தெரியும். வக்கீலை வேற யாராவது மாற்றிவிட்டு சும்மா ஒரு டம்மியான ஒரு ஆள் நீங்கள் போய் அங்கே எதுவும் வாதாட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சரி, வாதாடல அப்படின்னா அது பொதுவெளிக்கு வருமே அப்படின்னா ஓகே. ஆர்கியூமெண்ட்ஸை வந்து டம்மியான ஆர்கியூமெண்ட்ஸை, வேல்யூவே இல்லாத ஆர்கியூமெண்ட்ஸை வச்சுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? இப்போ எது என்னன்னா ஆகும். ஸோ இந்த மாதிரியான டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறது கூட அவங்க போடாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி பல இதுக்கெல்லாம் அரசியல் புரியும் நம்ம இவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி வேண்டாம் விடுங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். நீ எதாவது சொல்கிற வில்சன் சார் சூப்பராக வாதாடுவாருன்னு, வில்சன் சார் வச்சு தான் திமுக வாதாடுது, இதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை அங்கே கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ங்கிற மேட்ரு லீக் அவுட் ஆயிடுச்சு. சரியா? அந்த லீக்கை எப்படி டேமேஜ் வக்ஃபு வாரிய திருத்த மசோதாக்கு எதிர்த்து தாவேகா வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கு. இதே போல தமிழ்நாடு அரசு போகணுன்ற கோரிக்கை முன் வைக்கிற பிரஸ் மீட்டு. இந்த கோரிக்கை கட்சியினுடைய கோரிக்கை கரெக்டா? தாவேகா கட்சியோட கோரிக்கை தானே கரெக்டா? சரி, தாவேகா கட்சியினுடைய கோரிக்கைனா தாவேகாவின் தலைவர் விஜய் அவர் எங்க? அந்த பிரஸ் மீட்ல அவர் இருந்திருக்கும்ல, அவர் அந்த கோரிக்கை இதெல்லாம் ஒரு வேலைன்னு இது தலைவர்லாம் வருவாங்களா? வேலை அவருக்கு வேற வேலை வெட்டி இருக்கும். இது ஒரு வேலை இல்லை அப்படின்னா என்ன மயிலாடுதுறைக்கு அப்புறம் லெட்டர் போட்ட ட்விட்டர்ல லெட்டர் போட்டாரா இல்லையா? அது என்ன மாநாட்டுக்கு போட்டாரு? அதுதான் கட்சியோட கார்பரேட் பந்தல் மேனேஜரு, பந்தல் கான்ட்ராக்டர், அவர் தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் தலைவர் வர முடியுமா? கட்சியினோட முகம் வந்து விஜயா, ஷில்பா குமாரா, ராஜ்குமார், ராஜ்மோகன் தான் கட்சியின் முகம். வேண்டாம் காமெடி வேண்டாம், அவர்தானப்பா செய்தி காமெடி வேண்டாம்ட்ட நானு. செய்தி தொடர்பாளர் கோபா சேனா அவரு, கோபா தேவா கட்சியில கொள்கை இல்லாதனால நான் அப்படி வச்சு அதை எடுத்துக்கிறது இல்லை, செய்தியை மட்டும் தான் பேசுறது. சரி ரைட்டு விடுங்க. இல்லை நான் கேட்கறதுதான், இது கட்சியினுடைய கோரிக்கை தானே. கட்சியினுடைய தலைவர் ஏன் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணல? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ட்வீட்டில் என்ன அவர் எழுதியிருந்தாரோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அந்த A4 சீட்டை வச்சுட்டு ஒப்பிச்சுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஏன் ப்ரெஸ் மீட்டை அவர் வந்து கலந்துக்கல? ப்ரெஸ்ஸை பற்றி ஏன் அவர் பயப்படுறாரு? சரி அதை விடுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு ஏதோ மடை அடிக்கிற வேலையோ, மடை எடுக்கிற வேலையோ, மூட்டை தூக்குற வேலையோ, மூட்டை இறக்குற வேலையோ இருக்கலாம். ஆணி அடிக்கிற வேலையோ, ஆணி பிடுங்குற வேலையோ கூட இருக்கட்டும், எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. ஆனால் அவர் வேலையை அவர் வந்து கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு. அவர் பிஸ்னஸ் அவர் பார்க்குறாரு. 1000 கோடி என்ன உடல் அவர். ஆமாம், அவர் பிஸ்னஸ் இன்னும் ப்ரொஃபஷனல்ல கெரியர்ல பீக்ல வரல, பீக் விட்டு வரலன்னு பீக்ல தான் இருக்காப்ல. ஒரு இன்ஃபர்மேஷன் அவர், அதனால அவர் $1008 இருக்கு. தமிழ்நாடு மக்கள் நம்ம தானே குழப்பத்து போயிருக்கோம். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு 2 நிமிஷம் விடாம பிஜிஎம் ஆடுறது, கடைசியில 10 நிமிஷம் விடாம வசனம் பேசுறது, அந்த மாதிரி மக்கள் சேவையில செய்ய செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால அவரு கட்சிக்கு விஜய்க்கு அப்புறம் யாரு? விஜய்க்கு அப்புறம் இவர் தான் புஷி ஆனந்த். அவர் ஏன் வரல? அவர் பாண்டிச்சேரியில் இருப்பாருடா. எல்லாத்துக்கும் எப்படா எல்லாத்துக்கும் நீ நினைக்கிற ஆள் வர முடியுமா? கட்சியோட கோரிக்கையா இல்லையா? கட்சியினுடைய கோரிக்கையா இல்லையா? அப்ப கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தானே. அப்புறம் அவர் வரல பிரஸ் மீட்டுக்கு? இதெல்லாம் என்ன தம்பி, ஒரு அறிக்கை அர்ஜென்டா ஒரு அறிக்கையை சொல்லுப்பா அப்படின்னு தலைவர் சொல்லி கூட சொல்லிருக்கலாம். அறிக்கை போட்டு 2 நாள் ஆகுது. ஆமா சரியா? அறிக்கை ரிலீஸ் ஆகி 2வது நாளும் என்னதான் இவங்க வந்து பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அதுக்குள்ள பாண்டிச்சேரியில இருந்து வரலாமே, ஏன் வரல? என்ன காரணம் சொல்ற? நான் ஒன்றும் சொல்லலை, அந்த ஸ்டோரியிலே சொல்றாங்க. புஷி ஆனந்த் அவருக்கும் ஷில்பா குமார் அவருக்கும் ஒரு கோல்டு வார், பனிப்போர் போய்கிட்டு இருக்காங்க. லாட்டரி பிரச்சனையா? லாட்டரி பிரச்சனை இல்லை, யார் வந்து பஞ்சாயத்து தலைவருங்கிறது அங்கே பிரச்சனை, யார் நாட்டாமங்கிறது தான் தாவேகால பிரச்சனை. தோத்து போறது என்னடா போட்டி உங்களுக்கு?
எப்படி தோத்து போக கடைசியா வந்து ஒரு அது என்னது கோயம்புத்தூர்ல நடந்துச்சு பூத் கமிட்டி மாநாடு. அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா இவர் சொல்ல சொல்ல அங்க வந்து ஐயா புசியானந்த் வந்து பேசுவாரு. சேர் எடுக்கிறாங்க பாருங்க, சேர் வைக்க சொல்லுங்க. சேர் ஏன் எடுக்கிறீங்க, எதுக்காக எடுக்கிறீங்க, வைங்க சேர் ஏன் எடுக்கிற அப்படின்னாருல. நல்லா கவனிச்சிங்கன்னா எங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, அங்க கொஞ்சம் நிற்க சொல்லுங்க, அங்க கொஞ்சம் நில்லுங்க. இந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து ஷில்பா குமார் அவர்கள் ஃபண்டு பண்ற சில நண்பர்கள் வந்து அதை அப்படியே எடுத்து பாருங்க. இவர்தான் மூலஸ்தான், இவர்தான் மூலவர், இவர்தான். அவர் சும்மா டம்மி பீஸ் தான், சைடு தான். அவர் வந்து இவர்தான் மெயின், அவர் சைடு போன்ற விஷயங்களை வந்து ஆன்லைன்ல வியாபாரம் பண்ண அது நல்லா புகையை விட்டு அங்க அது ஒரு பனி போர் மீண்டும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிருக்குது. இது ஒரு சைடு. சரி, கட்சியில அதுக்கப்புறம் முகம் யாரு? அதுக்கப்புறம் முகம்னா ஒருத்தர் இல்லையே தம்பி, என்னது சட்னி ஆடிட்டு தான். அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ். ஆமா, அந்த அளவுக்கு மாதிரி ஆர்எஸ்எஸ் பொருளாளர் ஆர்எஸ் கார் இருக்காருல்ல, அவர் ஏன் வரல? இதுக்கு விருப்பம்ல. ஆர்எஸ்எஸ் காரங்கன்னு அந்த கருத்தியல் முரண்பாடு அதனால வந்து வரலையோ தெரியல. ஆர்எஸ் காருக்கு வக்ஃப் நிலத்தை பத்தி என்ன அக்கறை, அதனால இது வரலையோ? அப்படி கருத்தியல் முரண்பாடுனா பெரியாரை வச்சுட்டு எப்படி கட்சியில சேர்ப்பவன? அவர் தான் பகவத்கீதை தானே கொடுத்தாரு. அவர் கையால் என்ன கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து கொடுத்தாரா பரிசா? அவர் கையால் வந்து இது எடுத்து பெரியாருடைய எழுத்துக்கள் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாரா, அம்பேத்கரோட எழுத்துக்கள் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாரா? இல்ல, அவர் வந்து பகவத்கீதை தானே கொடுத்தாரு. அப்புறம் அவர் ஏன் வரல? சரி, பொதுச் செயலாளர் எனக்கு சேர்த்து தானே வேலை பார்க்க நீங்க வந்திருக்கீங்க. நானும் வாக்காளர் தானே, எனக்கும் சேர்த்து தான், நீங்க என்னையும் சேர்த்து தான் நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். தலைவர் வரல, அவருக்கு வந்து நீங்க சொல்ற மடை அடிக்கிற வேலை, மடை திறக்கிற வேலை இருக்குது. சரி, போய் தொலைவிட்டான். புசியானந்து அவரு பாவம் பாண்டிச்சேரி பக்கத்து கண்டத்துல எல்லாம் இருக்குது, வர முடியாது. ஓகே, பொருளாளர் ஆர்எஸ்எஸ் காரர் உள்ளூர்காரர் தானே, அவரே வரல. ஏதாவது மீட்டிங் ஆர்எஸ்எஸ் காரனால கருத்தியல் உடன்பாடு இல்லைன்னா ஆஃபீஸ் பேர் போடுறா, கணக்கு பார்க்கணும், டிடிஎஸ் பார்க்கணும், பிரச்சனை வந்துருக்கும். அப்போ உங்க பிரச்சனையா பார்த்துட்டு இருப்பீங்கன்னா மக்கள் பிரச்சனை என்னைக்கு தான் பார்ப்பீங்க நீங்க? அப்புறம் எதுக்குதான் நான் கேட்கறேன், தெரியாம கேட்கறேன், எதுக்குதான் கட்சி எனக்கு பார்த்தா நான் கேர பயிலாக தெரியுதா உங்களுக்கு? சரி, அதையும் விடுங்க. கோபாசே எங்க? யாரு கோபாசே? குட்சட்னியா? அவர் எங்க வேணா அவர் யூடியூப் வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கேன்னு சொல்ல போறீங்க? அவ்வளவுதான் சொல்லி விட்டாரு. அவருக்கு இது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு போயிருப்பாப்ல, இதை பட்டிமன்றத்துக்கு போயிருப்பாப்ல, நடுவரா போயிருப்பாப்ல, இல்லைன்னா பொள்ளாச்சியில வீடியோ போட்டுட்டு இருப்பாப்ல, கொலாபரேஷன்ல ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு வீட்டுல வீடியோ பண்ணிட்டு இருப்பாப்ல. சரி, அதான் பிரச்சனை. அவரும் பிஸியா இருக்கிறாரு. இவர் நம்ம காலேஜின் பேர் கொண்ட பில் எங்க? அவரு எங்க காலேஜ் போயிருப்பாப்ல. இப்படி கட்சியில இருக்கிற ஹையரார்க்கிக்கலா இருக்கிற எந்த போஸ்ட் நீ ஏன் இவர் ஒத்துக்க மாட்டியா? நீ ஷில்பா குமார் ஒத்துக்க மாட்டியா கட்சியாலா? ஏண்டா இவ்வளவு திறமையா வந்து ஒரு பிரஸ் மீட் 4 மாசம் எவ்வளவு ஒரு ஆளுமையா எனக்கு பிரஸ் மீட்டை டீல் பண்ணிருக்காங்க. 4 மாசம் முன்னாடி வரைக்கும் ஒரு தலித்தை முதல்வராக்குவதுதான் என்னுடைய வந்து தலையாய கடமை, அதுதான் என்னுடைய லட்சியம்னு பேசிக்கிட்டு இருந்த நபர் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காரு? என்ன சொல்றாவுல? என்ன சொல்றீங்க? அந்த டோனை நீ பேசுறாரா? சொல்லுங்க. ஒரு தலித் தலைமை தான் வேணும்னு இன்னைக்கு தாவேக்கால் நேற்று உட்காந்து பேசினார்ல, நாத்தினார்ல, தலைவருக்கு பாடம் எடுத்தாப்புல இல்ல. இவர் சொல்லட்டும் 4-5 மாசத்துக்கு முன்னாடி தேவாய் தானே பேசிச்சு, தலைவரின் உரையை நான் வந்து மதுரையிலலாம் கேட்டிருக்கேன் அப்படி இப்படின்னாப்புல இல்ல. ஏன் இப்போ இதை வந்து பேசி அவர் கேட்கவே இல்லையா? கேட்கணும்ல. நாளைக்கு வந்து சொல்லுங்க, ஒரு சிஎம் கேண்டிடேட் வந்து விஜய் வேணாம், ஒரு தலித் தலைவர் தலைமையை வந்து முன்னிறுத்துவோம், தலித்தை சிஎம் ஆக்கும் சொல்லுங்க. அப்புறம் மாத்துக்கலாம் தம்பி, முதல்ல ஜெயிக்கணும். ஜெயிச்ச பிறகு ஒருவேளை தலித் முதல்ல போட்டாலும் போடுவாங்க. நினைக்கிறேன் ஒரு நியாயமா பேசணும். அறிவிக்கும் போதே நீங்க ஒரு கேண்டிடேட்டா வந்து ஒரு தலித் தலைமையை அறிவிக்கலன்னா நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படி பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? இல்ல தலித்ல முதலமைச்சர் அறிவிச்சுட்டு தான் வந்து தேர்தலை சந்திக்கணும்னு சட்டம் இல்லையில. அதே சட்டம் திமுகக்கு, விசிகாக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு பொருந்தாதா? இவங்கள மட்டும் வக்கனையா கேள்வி கேட்டாப்ல. ரொம்ப கேள்வி கேட்கற நீ. என்னங்க லாஜிக்? நீங்க கேட்கற கேள்வி திருப்பி கேட்டா தப்பா? இப்படி ஹையரார்க்கிக்கலா எந்த போஸ்டிங்ல இருக்கவங்களையுமே கட்சியில கூப்பிடாம இவர் ஷில்பா குமார் மட்டும் பிரஸ் மீட் வைப்பதற்கான காரணம் என்னன்னா, வேலை இருக்கு. அது ஒரு உண்மைன்னு வச்சுருங்க. பந்தல் கான்ட்ராக்ட் இல்ல, அதனால அவர்தான் ஃப்ரீயா இருக்கட்டா நானு. இப்ப அவரு ஒரு லடாயி. சரி, போய் தொலையுது. இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தர் இருப்பாப்ல இல்ல, தெரியாது, கட்சியினுடைய தேர்தல் வியூபாளர். சரி விட்டுருங்க, தெரிஞ்சுங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நாம் தமிழருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாமகக்கு மாற்றம் முன்னேற்றம் மேங்கோமணி அப்படின்ற அந்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணவரு.
அதுக்கப்புறமா வந்து நம்ம நாம் தமிழருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கொடுத்தவர் அவர். அதாவது வியாபாரம் பண்ணலாம், வியாபாரம் ஆவற கடையா பார்த்து வியாபாரம் பண்ணலாம். நீ பண்ற எந்த வியாபாரமா கிளிக் ஆயிருக்கா? எதுவுமே வியாபாரம் ஆகல. அவருக்கும் இவருக்குமே லடாயா போயிட்டு இருக்குது. அதை வந்து இந்த ஸ்டோரியில் என்ன சொல்றாங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி வந்து அதிமுகவுடன் தாவேக்காவை கோர்க்க வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு வந்து சில்பா குமாருக்கு சண்டை. நான் தெரியாம இருக்கிறேன், சில்பா குமார் மட்டும் வேற யாரோட கோக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காரு? அவரு தனிச்சு நின்று போட்டி போடுவாரா? இப்ப வரைக்கும் சொல்லி பூத் கமிட்டி மாநாடுலாம் போட்டாங்க. ஆளு மட்டும் தான் இல்ல, பூத் கமிட்டி ஆளு மட்டும் தான் இல்ல, பூத் கமிட்டி மாநாடுலாம் போட்டாச்சு. ஆமா, மாநாடு. அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்ற மாதிரிதான், கட்சியில வந்து நிக்கிறது கேண்டிடேட்டும் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் தான் இல்லையே தவிர மற்றபடி எல்லாரும் அதெல்லாம் பக்காவா இருக்குது. அதுக்கு சொந்தமா சுயேட்சை நிப்பாங்கடா. இவர் பவர் என்ன, விஜய் பவர் என்ன இவ்வளவு பெரிய இதா இருக்காரு. அத அவர் சொல்லவே இல்லை. நேற்று பிரஸ் மீட்ல சொன்னாப்லையா? டிசம்பர் மாசம் எங்க தலையில கேக்குறாங்க இந்த மாதிரி எப்படிங்க உண்மை வேலை செய்யல எப்படி ஓட்டு போடுவாங்க? இப்பெல்லாம் இது பாலிடிக்ஸோட ஸ்டைலே மாறி இருக்கு, ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சு. இப்போ வந்து தலைவர் வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ சினிமா மூலியமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் போயிட்டாரு. அதனால அவரு தான் எல்லாம் நாங்க போய் சேர்ந்துட்டோம், வேலை செஞ்சுட்டோங்கிறாப்புல ஆளு போயிட்டாங்க. அவ்வளவுதானே, ஆட்சியை முடிச்சாச்சு. ஒரு லாட்டரி மக்களுடன் கூட்டணி, அவ்வளவுதான். ஒரு லாட்டரி, அது தமாகா இல்லையா? அது விஜயகாந்த் ஃபர்ஸ்ட். ஓகே ரைட்டு. இல்லை, ஒரு லாட்டரி டிக்கெட்டை கொண்டு வரதுக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ போராட வேண்டி இருக்கு பாருங்க. சரி, யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது. அவருமே அதிமுக கூட சேர்க்கறது தான் போராடிட்டு இருக்கிறாரு. ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, விஜய் எடப்பாடி அணி தான். விஜய் இயக்குவது யார் அப்படிங்கிறது வந்து தாவேக்கால இந்த 2ஆம் கட்ட தலைமை பொறுப்பில் இருக்காங்க இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு தாவேக்கா இயக்குவதா தலைவர் விஜய் இயக்குவது யார் குருமூர்த்தி. என்னடா இது சாதாரண சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுது. இப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்ம சொல்லி விஜய் இயக்குவது குருமூர்த்தி, தாவேக்கா இயக்குவது பாஜக. என்ன உனக்கு பெரிய பிரச்சனை உனக்கு இதுல இல்ல இருந்தாலும்? ஆனா இது விஜய்க்கே தெரியாது, தெரியுமா? இந்த சொல்ற விஷயம் விஜய்க்கே தெரியாது. இப்போ அங்கே என்ன மேட்டர்னா, நான் எழுதி கொடுக்கறது தான் பேசணும், நான் எழுதி கொடுக்கறது தான் பேசணும்னு இவங்க 2 பேர் மாறி மாறி அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அதாவது ஏற்கனவே மில்டன் அண்ணன் ஸ்டைலில் சொல்லணும்னா, விஜய் அப்படிங்கிற கூண்டு கிளிக்கு யார் ஆப்பிள் ஊட்டுறது, யார் சொல்றதா அந்த கிளி ஒப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்குது. சரி, இது மில்டனை வந்து திராவிட இயக்க ஆதரவாளர் அவரு, அதனால அவர் அப்படித்தான் பேசுவாரு, அவர் திமுக அபிமானி அப்படித்தான் பேசுவாரு, நீங்களும் வந்து திமுக கூட்டணி அபிமானி, இல்ல இல்ல அவர் என்ன நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். இப்படிலாம் வந்து நமக்கு அப்ப இந்த சாயம்லாம் பூசுவாங்க. சரி ரைட், ஓகே, நம்ம கூட்டணி ஆதரிச்சுட்டு தான் இருக்கோம், அதில் நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நீங்க இப்படிலாம் பேசலாம் அப்படின்னா, ஐயா ஐயநாதன் இருக்கிறாரு, அவர் யார்? அவரு பெரியவர் தானே. 3-4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாவேக்காவினுடைய தீவிர ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர் இல்லையா? நானே தாவேக்காரன் தான், நாங்களும் தாவேக்காரன்னு தாவேக்காவை தன்னோடு சேர்த்து பேசிக்கிட்டவர். அவர் என்ன சொன்னார் 3 மாசத்துக்கு முன்னாடி? இது விளங்காது, இது தேராது, ஊரு போய் சேராது. அவர் சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தாவேக்கால என்ன நடக்குதுங்கிறத பத்தி விஜய்க்கு எந்த வித ஐடியா? அதான் சொல்லிட்டேனடா, விஜய் ஏற்கிறது பிஜேபி குருமூர்த்தி, விஜய்க்கே தெரியாது, அவருக்கே தெரியாது. சிம்பிள். ஒரு படத்துல வடிவம் சொல்லப்பல, இவனுக்கு தீட வச்சு விடுறது நான் தான், அவனுக்கே தெரியாது அப்படின்ற அளவுல தான் போயிட்டு இருக்கு. அவர் சுத்தி என்ன நடக்குதுங்கிறத அவர் காது கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. நானே கிட்டத்தட்ட 1 மாசமா என்னமோ ட்ரை பண்ணேன்னா அவர் சொன்னார். இதுதான் நாங்கள் இருக்கிற யதார்த்த நிலைமையா இருக்குது. நாங்கள் ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லிட்டோம், எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்பதற்கு கேண்டிடேட் இல்லை. ஏன்னா நிற்பதற்கான செலவு, தேர்தல் செலவுகளை வந்து அவரவர்களை தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு பகீர் குண்டை தூக்கி விஜய் அவர்கள் போட்டு விட்டார். அதனால வந்து ஆள் கிடைக்காம அல்லோலப்பட்டு அவர் காசை காப்பாற்றிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. அவ்வளோதான். இதில் வேற என்ன மாற்றுக்கிறது இருக்கு? ஸோ இதுதான் தாவேக்கால சுற்றி போய்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி தாவேக்கால மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை எழுந்திருக்குது. நாம் தமிழர் கட்சி அலுவலகங்கள்ல எப்படி சில அத்துமீறல் நடவடிக்கைகள், சட்டவிரோத நடவடிக்கைகள் நடந்ததோ, அதே போல சில நடவடிக்கைகள் தாவேக்கா அலுவலகங்களிலும் நடந்திருப்பதாக தாவேக்கா தரப்பு ஆதரவாளர்களே பொதுவெளியில் போட்டு உடைத்திருக்கிறார்கள். அதை பற்றி எக்ஸ்க்ளூசிவான வீடியோ நாளைக்கு வரும். ஸோ இப்படி தாவேக்கா கட்சிக்குள்ள என்ன நடக்குது, தாவேக்காவை சுற்றி என்ன நடக்குது, தலைமை வட்டங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிற எந்தவித புரிதலுமே இல்லாமல் இருப்பவர் தான் நடிகர் விஜய்.
அவரால் அவர் கட்சியவே காப்பாற்றிக்க முடியல. இவர் தான் நாளைக்கு வந்து நாடு அவரு நோக்கமே இல்லடா. அவர் காப்பாற்ற வேண்டியது அவர் பணத்தை. கெரியர் உச்சத்துல இருக்கிறாப்புல என்ன இறங்கி வராம என்ன ஒரு 30 வருஷத்துக்கு கெரியர்ல உச்சத்துல இருக்கணும்னா இந்த கட்சி ஆரம்பிச்சா இருக்க முடியும். ஆனா எனக்கு ஒண்ணு என்ன தெரியுமா, ரொம்ப கொடுமையா இருக்குது. கட்சி ஆரம்பிச்சதோடு சரி, அந்த கட்சியில எவ்வளவு மெம்பர் இருக்கிறான், யாரு என்ன, கொள்கை என்ன, மண்ணாங்கட்டி எதுவுமே தெரியாது. ஆனா அந்த கட்சியை பத்தி டெய்லி பேச வேண்டிய ஒரு துர்பாகியத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். அதெல்லாம் அவசியமே கிடையாது. பிஜேபி எப்படி வந்து ஒரு செல்லாத கட்சியோ தமிழ்நாட்டில், அதே மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த தாவேகாவை பத்தி நம்ம எதுக்கு டெய்லி பேசிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியல. சீன்லே கிடையாது அது. இல்ல எனக்கு தெரியலடா. ஒண்ணு அவங்க பேசணும், அவங்க பேச விட்டு நமக்கு வந்து எதிர்கருத்து சொல்லணும். அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்கள வச்சு நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு பேசுறோம், ஏன் பேசுறோம்னு தெரியல. ஏன்டா கண்டென்ட் எடுத்து வைக்கிறீங்களா? அது இல்ல, ஆனா காரணம் இருக்குது. எப்படி வந்து பிஜேபி இயக்குதோ அதே மாதிரி பிஜேபி தவாக இயக்குது. அதனால அந்த கருமத்துக்கு தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. வேற வழி இல்லை.